Welcome to Riya's recipes and tips. Eat healthy, stay strong. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்ல இருக்கக்கூடிய 4 ingredients வச்சு சூப்பரான மேங்கோ ஸ்குவாஷ் வந்து எந்த ஒரு preservatives-உம் இல்லாம நேச்சுரலா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் फ्रेंड्स. வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 1 kg அளவுக்கு மேங்கோ எடுத்து அதை வந்து நல்லா பீசஸா கட் பண்ணி ஒரு 1 hour வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 2 கப் வந்து இந்த கப் அளவுக்கு 2 கப் வந்து ஒயிட் சுகர், எவ்வளோ சுகர் எடுக்கிறோமோ அதே கப் அளவுக்கு 2 கப் வந்து plain வாட்டர். அதுக்கப்புறம் ஒரே ஒரு லெமனோட ஜூஸ் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வேறு எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம ஆட் பண்ணல. ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேங்கோ ஸ்குவாஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேங்கோ ஸ்குவாஷ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அடிக்கனமான கடாய் வந்து காய வச்சுக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கப் அளவு ஒயிட் சுகர் வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். நான் இதில் 2 கப் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதே கப் அளவுக்கு 2 கப் வந்து plain வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். இப்போது எடுத்து வச்சுருக்கிற வாட்டர் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. சுகர் சிரப் வந்து ரெடி ஆகட்டும். அந்த டைம்குள்ளே நம்ம மேங்கோ பியூரி வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போது நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற 1 kg மேங்கோ பீசஸ் வந்து நல்லா ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேங்கோ வந்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பியூரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, அப்படியே அரைங்க. ஏன்னா மேங்கோ வந்து நமக்கு நல்லா ஜூஸியான ஃப்ரூட் தான். ஸோ அப்படியே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுகர் சிரப் வந்து நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம எதுவும் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிலாம் பார்க்க தேவையில்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மேங்கோ பியூரி எடுத்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மேங்கோ பியூரி எல்லாத்தையுமே வந்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. அது வந்து உடனே மிக்ஸ் ஆகாது, நல்லா கொதிச்ச அப்புறம் தான் வந்து மிக்ஸ் ஆகும். அது வேற இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க. ஒரு 10 minutes வந்து இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். 10 minutesக்கு அப்புறமா பார்க்கலாம். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 10 minutes ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளோட மேங்கோ ஸ்குவாஷ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு 10 minutesலேயும். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த மேங்கோ பல்கில் வந்து நமக்கு திரளாக இருந்தது எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆயிடுச்சு சுகர் சிரப்போட. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்குவாஷை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஒரே ஒரு லெமனோட ஜூஸ் மட்டும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ண பின்னாடி லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ண பின்னாடி லெமன் ஜூஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு லெமனோட ஜூஸ் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிட்டோம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெளில நம்ம வாங்குகிற மேங்கோ ஸ்குவாஷில் வந்து சில கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க கெடாமல் இருக்கிறதுக்காக. ஸோ ரொம்பவே நேச்சுரலாக நம்ம லெமன் மட்டும் ஆட் பண்ணி செய்கிறதுனால இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க எல்லாருமே வந்து சம்மருக்கு விரும்பி குடிப்பாங்க. இந்த மேங்கோ ஸ்குவாஷ் வந்து நல்லா ஆறவும் நைட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 6 months வரை நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து நம்ம ரெடி பண்ண மேங்கோ ஸ்குவாஷ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 6 months வரை நம்ம சூப்பராக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ண மேங்கோ ஸ்குவாஷ்லேருந்து ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதுலேருந்து ஒரு 5 tablespoon மட்டும் டம்ளரில் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணால் ரெடி ஆகிடும். இப்போ நான் இதில் வந்து 4 tablespoon அளவுக்கு மேங்கோ ஸ்குவாஷ் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 glass அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மேங்கோ ஜூஸ் ரெடி. உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா
மறக்காம நம்ம சேனல் ரியாஸ் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் இது. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.